பலாக்கொட்டையை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இப்போ தோல் உரிச்சிக்கலாம். பலாக்கொட்டையை உரிச்சியாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு அவிச்சிக்கலாம். நல்லா அலசி குக்கரில் போட்டு அவிச்சிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து மூடி போட்டு அவிச்சிக்கலாம். இப்போ விசில் அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு பலாக்கொட்டை. இப்போ ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேக் சைடு ஓட்டணும். இங்கே பாருங்கள், பலாக்கொட்டையை நம்ம இந்தமாரி மிக்சியில் ஒரு ஓட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா குட்டியாக அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தழை, கறிவேப்பிலை, பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் நான் உப்பு ஆல்ரெடி பலாக்கொட்டை வேகும் போது போட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு, சோம்பு 1 ஸ்பூனு, கடலை மாவு 2 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா பிசைஞ்சாச்சு. வடை சுட்டுக்கலாம். பேன் வச்சு நல்லா காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே இப்போ நம்ம ரவுண்ட் வச்சு இப்படி தட்டி வடை ஷேப்பில் தட்டிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டான்னு செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ தட்டி வச்சுக்கிறத போட்டுக்கலாம். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். பாருங்கள், பலாக்கொட்டை வடை இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சுட இருக்கு. சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாத பசங்களும் இந்தமாரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.